Hi students, welcome to Spax Academy. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்குது. இதில் நீங்கள் அதிகமான சில நியூஸஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பார்ட்டிஸ்லாம் நேஷனல் பார்ட்டிஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஏபி வந்து நேஷனல் பார்ட்டி ஆயிடுச்சு, நாம் தமிழர் கட்சி வந்து மாநில கட்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் இந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாமில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த நேஷனல் பார்ட்டி மாநில ஸ்டேட் பார்ட்டி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி நம்மளுக்கு தேவைப்படும், அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கணும். சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி ரீஜன் பார்ட்டிங்கிற ரெண்டு மீன்ஸ் ரீஜன் சொல்லலாம் அல்லது ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லலாம். ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டியிடுது. ஆனால் எல்லா கட்சியுமே என்ன செய்யறது இல்லை அப்படின்னா நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி அந்த மாதிரி சொல்றது கிடையாது. சில பார்ட்டி தான் வந்து சொல்றாங்க. அப்போ என்னன்னா சில ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கண்டிஷன் வச்சிருக்குது. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்ட எல்லா அரசியல் கட்சியுமே பதிவு செஞ்சிருக்கும். ஆனா எல்லா அரசியல் கட்சிக்குமே தேசிய கட்சி மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் வழங்கப்படாது. எதன் அடிப்படையில் அந்த அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னா அவங்களுடைய போல் பெர்ஃபார்மன்ஸ், அவங்கள தேர்தலில் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த இது வந்து வழங்கப்படும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கும். ஒன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் தான். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னைஸ்டா இருக்கும், இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா அன்ரெகக்னைஸ்டா இருக்கும். சரிங்களா? ரெகக்னைஸ்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ரெகக்னைசேஷன் கொடுப்பாங்க. ஒன்னு நேஷனல் பார்ட்டி, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பார்ட்டி, மிச்சம் உள்ளதெல்லாம் அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிஸ். சரிங்களா? சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம். இப்போ இதனால என்ன பலன், இதனால பார்த்தீங்கன்னா பல பலன்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம கடைசியாக பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம்னா இப்போ இந்த பார்ட்டியை ரெகக்னேஷன் எதை பற்றி சொல்லுது, நேஷனல் பார்ட்டி ரெகக்னேஷன் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெகக்னேஷனை கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதனால என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இருக்குது, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கோ ஸ்டேட் பார்ட்டிக்கோ ரெகனைஸ் பண்ணப்பட்டால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எதுல வந்து இந்த ரெகக்னைஸ்ட பத்தினா பேசப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 தான் இந்த ரெகக்னைஷனை பத்தியான விஷயங்கள் பேசப்படும். அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது, அரசியலமைப்புல இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கட்சி தேசிய கட்சி என்றால் இந்த மூன்று கண்டிஷன்ல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, தேசிய கட்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒண்ணு, 4 மாநிலங்கள் 4 அதுக்கு மேட்ட மாநிலங்கள்ல ரெகக்னைஸ்டு கட்சியா இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாநிலங்கள்ல பார்க்கணும். 4 மாநிலங்கள்ல மொத்த பதிவான ஓட்டுல குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 6% ஓட்டுகளை பெற்றிருக்கணும். அது வந்து லோக்சபா எலெக்ஷனா இருக்கலாம், இல்லை அசம்பிளி எலெக்ஷனா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 4 எம்பியும் வாங்கியிருக்கணும் கடைசியா இருந்த லோக்சபா எலெக்ஷன்ல. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தாலும் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அல்லது கடைசியா இருந்த லோக்சபா எலெக்ஷன்ல 3 மாநிலங்கள்ல இருந்து அட்லீஸ்ட் 2% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த 3 கண்டிஷன் இருந்தா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேசிய கட்சிகள்னு சொல்லுவாங்க. இது கேள்வியெல்லாம் கேட்கலாம், தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் வேணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக வரக்கூடிய கேள்வி. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சிங்கிறது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறது மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதுனால இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கனால கேள்விகள் கேட்கலாம். இப்போதைக்கு எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னா 6 தேசிய கட்சிகள் தான் இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருந்துச்சு. இப்ப இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 6 கட்சிகள் தான் இருக்கு. ஆம் ஆத்மி கடைசியா சேர்ந்தது, இதோட சின்னமத்தை விளக்குமாறு சின்னம், இந்த மாதிரி சின்னங்கள் வந்து சில இடங்கள்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸோட சின்னம் என்ன, இந்த மாதிரி சின்னங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கட்சிகளுக்கு சின்னங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற பகுஜன் சமாஜ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, வேற பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, இந்த மாதிரி 6 கட்சிகள் தான் நம்மளுக்கு இப்போ வந்து தேசிய கட்சிகளா இருக்கு. சரிங்களா? அடுத்து மாநில கட்சி. மாநில கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இந்த 5 விஷயத்துல ஏதோ ஒண்ணு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாவே போதுமான அளவு தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு மாநிலத்தில் நடந்த தேர்தலில் 6% நோட்டு வாங்கியிருக்கணும் அந்த மாநில சட்டசபை தேர்தலில், அல்லது 2 சீட் வாங்கியிருக்கணும் சேம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில 2 எம்எல்ஏ சீட் வாங்கியிருக்கணும், அல்லது மொத்த ஓட்டுல பாத்தீங்கன்னா 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். லோக்சபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதே லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு சீட்டு வாங்கியிருக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் என்ன கண்டிஷன், அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா தேர்தலில் என்ன கண்டிஷன், அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 2 கண்டிஷன் இல்லாம என்ன கண்டிஷன் இருக்கலாம், கடைசியாக நடந்த சட்டசபை தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா 3% சீட்டு வாங்கியிருக்கணும், ஆர் 3 அசம்பிளி 3% சீட்டு அல்லது 3 சீட்டு எது அதிகமோ அதை வாங்கியிருக்கணும். அப்ப மினிமம் 3 சீட்டாச்சும் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன். சரிங்களா? அல்லது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா 25 சீட்டுக்கு ஒரு சீட்டு வாங்கியிருக்கணும். அல்லது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாநிலத்துக்கு மாறுபடும். இப்ப சில மாநிலங்கள் 20க்கு கீழேயும் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வாங்கியிருக்கணும். ஸோ இந்த சீட் வாங்கியிருந்தாலும் அது வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அல்லது பாத்தீங்க அப்படின்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அல்லது 8% ஓட்டு வாங்கியிருக்கணும். சரிங்களா? கடைசியாக நடந்த தேர்தல்களில் 8% ஓட்டு வாங்கியிருக்கணும். இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் புதிதாக 2 கட்சிகள் மாநில கட்சியான அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி எதனால அந்த இது வாங்குச்சு, இந்த கண்டிஷனால. அதாவது கடைசியா இந்த லோக்சபா தேர்தலில் மக்களவை தேர்தலில் 2 சீட் வாங்கிடுச்சு தன்னுடைய தன்னுடைய சின்னத்துல 2 வாங்கணும். வேற சின்னத்துல 2 அது செல்லுபடி ஆகாது. தான் கட்சி சின்னத்துல, அதாவது பானை சின்னம்ங்கிற சின்னத்துல 2 சீட் வாங்கினதுனால இந்த கட்சி மாநில கட்சியா இது வந்து அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வந்ததுக்கான காரணம் இந்த காரணம். இது நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த காரணம். ஸோ இதை பாத்தீங்கன்னா மாநில கட்சிக்கான அங்கீகாரம். என்னென்ன மாநில கட்சினா 4 கட்சிகள் இருக்கு. பாமக முன்னாடி இருந்துச்சு, இப்ப மாநில கட்சி கிடையாது. என்ன முக்கியத்துவம், இந்த மாதிரி அங்கீகாரம் பெற்றால் என்ன முக்கியத்துவம் இருக்குது பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்குன்னு தனி சின்னங்கள் இருக்கும். அந்த சின்னங்களை பிற நபர்கள் யாரும் பயன்படுத்த முடியாது. இரட்டை இலைன்னு இருக்குது, உதயசூரியன் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்களா, அதை வேற ஒருத்தவங்க யாரும் பயன்படுத்த முடியாது. ஒண்ணு. 2வது, அரசு தொலைக்காட்சிகள், அரசு ரேடியோ ஸ்டேஷன்ல இவங்களுடைய அரசியல் இதை வந்து செஞ்சுக்கலாம், அவங்க வந்து இது பண்ணலாம், ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். 3வது, எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா, வாக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறா அந்த மாதிரியான வாக்குச்சீட்டு அந்த லிஸ்ட், அதுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், அவங்க போய் பார்த்து தரலாம். இந்த மாதிரியான 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 40 நட்சத்திர பிரச்சார கேம்பெயினர்ஸ் வச்சுக்கலாம், நட்சத்திர பேச்சாளர், நட்சத்திர பிரச்சாரம் பண்றவங்க வச்சுக்கலாம். இதே மற்ற கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 20 தான் வச்சுக்கிற முடியும். அது போக இப்ப தேசிய கட்சியா இருக்குது அப்படின்னா தான் போட்டியிடுற மாநிலங்கள்ல மட்டும் அந்த சிம்பிள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. தான் போட்டியிடலைனாலும் அந்த சிம்பிளை ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், வேற யாரும் பயன்படுத்தாமலும் வச்சிருக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டால் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம இதில் பார்த்த விஷயங்கள். இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.